ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ஆனியனை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம 10 கேஷ்யூ, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு, 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அதாவது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மசியணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்ருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆனியனை நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, அதாவது பச்சை மிளகா லைட்டாக கீறி சேர்த்தா போதும். அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இந்த ஆனியனும் பச்சை மிளகாவையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிக்கலாம். ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் வந்து கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கலருக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குளிருக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நல்லாவே கெட்டியாயிடுச்சு. அதனால் கஷ்டப்பட்டு ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒன்றா சேர்த்து அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா அகைன் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளறி கிண்டி இறக்குனீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு. இதில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் என்ன அப்படின்னா நான் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூட ஜீரா ரைஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன்